இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது காணப்பட்ட அடையாளங்கள் மற்றும் கூறப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது காணப்பட்ட ஒரு அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாஸ்திரிகள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு பிறக்கும்போது சாஸ்திரிகள் பல மைல் தூரம் அவர்கள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்றால் அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே ராஜாவை பார்க்கும்படியாக வருகிற அவர்கள் ராஜாவுக்கு என்று காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிகவும் நல்ல கனத்துக்குரிய காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் என்று அதிக கனத்தை கொடுக்கும் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். நாம் நம்மளுடைய ஒருவருடைய பிறந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு பரிசு அளிப்பது போல இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவருக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். ஏன் இந்த சாஸ்திரிகள் காணிக்கையை கொண்டு வர வேண்டும்? அவர்கள் ஒரு ராஜாவை பார்க்க வருகிறார்கள். இப்படியாக ராஜாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து நேரடியாக சென்று அவரை வணங்கி அந்த காணிக்கையை அவர் செலுத்தும் போது அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். மேலும் அங்கே நிற்பவர்கள் அனைவருக்கும் மத்தியிலும் அவர் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அவர் நம்மை மற்றவர்களுக்கு முன்வைத்து காட்டும்போது மற்றவர்கள் நமக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். மேலும் நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதினால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்முடைய செல்வாக்கு உயரும், நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் என்று உலக பிரகாரமாக உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவருக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். என்ன நடந்தது? ராஜா பிறப்பார் என்று ஏரோது அரண்மனைக்குள்ளே சென்று விடுகிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. பாருங்கள், இப்பொழுது சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் வீணாகி போய்விடுமோ, நாங்கள் கொண்டு வந்து நமக்கு பட்ட பிரயாசம் வீணாகி போய்விடுமோ என்று நினைத்து வருத்தம் அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏரோதின் அரண்மனையை விட்டு வெளியிலே வரும்போது அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை இருக்கும் இடத்தை கண்டு கொள்ளும்படியாக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருந்தார் என்றால் அங்கே முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். அவர் சத்திரத்தில் கூட இடமில்லாத அளவுக்கு முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு ராஜாவுக்கு நாம் காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். அவர் முன்னணியிலே கிடக்கிறார். அவருக்கு நாம் இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது அவர்கள் மனதிலே குத்தப்படுகிறார்கள். பாருங்கள், ராஜாவுக்கு நாம் காணிக்கையை கொண்டு வருகிறோம். இதுநாள் வரைக்கும் நாம் எத்தனை ஏழைகளை, நாம் விதவைகளை, நாம் திக்கற்றவர்களை நாம் ஆதரித்தோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாஸ்திரிகள் எப்பொழுதும் தங்களுக்கு மேன்மை வேண்டும், தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், தங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் என்பவர்களை அதிகமாக நேசிக்காமல் அவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யாமல் மேன்மையான அல்லது உயர்வான இடங்களிலே இருக்கும் மக்களை நேசித்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி செய்து இவர்கள் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது சாஸ்திரிகளுக்கு உணர்த்தப்படுகிறது. இப்படித்தான் நாமும் என்ன செய்து விடுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்துக்கு நாம் செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மிடத்தில் இருந்து காணிக்கைகளை தாராளமாக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்திலே வேண்டி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிலே விரும்பும் ஒரு காரியத்தை இந்த இடத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார். முதலாவது, உன்னிடத்தில் உள்ள ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகள் போன்றவர்களை நீ ஆதரிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து முன்னணியிலே பிறந்து ஏழை கோலம் எடுத்து இருக்கிறார். பாருங்கள், இந்த சாஸ்திரிகள் அவர்கள் இயேசுவை கண்டுவிட்டார்கள், ஏழை கோலத்தில் தான் இருக்கிறார் என்பதை அறிந்து விடுகிறார்கள். ஆனாலும் நமக்கு காட்டின நட்சத்திரம் காட்டின ஆதாரத்தின்படி இவர்தான்
ராஜா என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அங்கே காணிக்கைகளை படைக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எதிலிருந்து காணிக்கைகளை எடுத்து வைத்தார்களாம்? பொக்கிஷங்களை திறந்து அந்த காணிக்கைகளை எடுத்து வைக்கிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு இப்பொழுது தோன்றிவிட்டது, இனிமேல் நாம் திக்கற்றவர்களையும் விதவைகள் எல்லாரையும் நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நாம் வேதாகமத்திலே மத்தேயு 25:45 வாசிக்கும் போது இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏழைகளை பராமரிப்பது, அந்நியரை உபசரிப்பது, வியாதியஸ்தர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவும்படி அவர்களுக்கு ஜெபிப்பது, அவர்களுக்கு உதவுவது போன்ற காரியங்களை நாம் எப்பொழுதும் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருப்பவங்க, பாடுகளில் இருப்பவங்களுக்கு நாம் உதவும்போது அது இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் உதவுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி அப்படியாக நாம் உதவ முடியும் என்றால், நமக்கு நல்ல ஒரு மனதை இயேசு நாம் நல்ல ஒரு மனதை உடையவர்களாக காணப்படும் போது நாம் அப்படியாக உதவி செய்ய முடியும். நாம் நல்ல மனதோடு காணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படியாக அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் போது அவர் நல்ல ஒரு இருதயத்தை தருவார். அந்த நல்ல இருதயத்திலிருந்து நாம் நல்லதை செய்யும்படியாக நம்முடைய எண்ணங்கள் நிலைநிற்கும். நாம் வேதாகமத்திலே வாசிக்கும் போது மத்தேயு 12:35 இப்படியாக கூறுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் நம்முடைய இருதயத்திலே வரும்போது நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாகிறது. நம்முடைய இருதயம்தான் அந்த பொக்கிஷம். நம்முடைய அந்த பொக்கிஷத்தில் இருந்து மற்றவர்களுக்கு உதவும்படியாக நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த எண்ணத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய இயலாமையிலே, அவருடைய வறுமையிலே, அவருடைய வியாதியிலே நாம் அவர்களுக்கு உதவும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு அறிவிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துடைய பண்டிகை நாட்களிலே நாம் அவருக்கு காணிக்கை கொண்டு வரும் முன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம் எப்படியாக ஏழைகளை விசாரிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மேலும் நாம் இப்படிப்பட்டதான தான தர்மங்களை, ஏழைகளை விசாரிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் என்று அதில் வேதகமும் சொல்லுகிறது என்றால், 1 தீமோத்தேயு 6:19 இப்படியாக கூறுகிறது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். நாம் இப்படியாக ஒவ்வொரு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் ஆதரிக்கும் போது நம்முடைய பொக்கிஷ சாலை, நம்முடைய இருதயத்திலே அவைகள் சேர்ந்து கொண்டே வரும். பாருங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக நமக்கு ஆகாரம் இந்த பொக்கிஷத்திலே வைக்கப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே அந்த ஆகாரம் நமக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இயேசு அதை கண்டு மகிழ்வார். நம்முடைய இருதயத்திலே நல்ல பொக்கிஷங்களாக இவை சேர்ந்து கொண்டே இருக்கும். இவைகள் என்ன செய்யுமாம்? நமக்கு நித்திய ஜீவனை பெற்று தருமாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் நமக்கு என்ன செய்கிறது? நாம் ஏழைகளுக்கு மற்றும் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிட்டு இயேசுவுக்கு நாம் காணிக்கை கொண்டு வரும்போது நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை செய்வார் என்பதை நமக்கு அது விளக்குகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே நாம் ஏழைகளை ஆதரிப்போம், அவர்களுக்கு உதவுவோம். இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த புதிய வருடத்திலே நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏழைகளை, திக்கற்றவர்களை, இல்லாமல் இருப்பவர்களை எங்கள் நல்ல இருதயத்திலிருந்து அவர்களுக்கு உதவும்படியாக நீர் கற்றுத் தந்திருக்கிறீர். அப்படிப்பட்டதாக உதவி செய்து உம்முடைய நாம மேன்மைக்கு ஏதுவாக அவர்கள் உயர்த்தப்பட்ட கிருபை செய்ய வேண்டுமாய், அப்படி நாங்கள் செய்து உம்முடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அப்படியாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை